உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம 3 பொருளை வச்சு ஹெல்த்தியான அவல் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவல் லட்டு செய்யறதுக்கு நான் ஒரு பேன் வச்சு அதில் வேர்க்கடலை ஒரு 1/2 கப்பு வேர்க்கடலை எடுத்து வறுக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை, அதனால லேசாக இப்படி வறுத்து இதில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கப்பில் 2 கப்பு அவுள் சேர்த்துக்கணும். நான் சிகப்பு அவுள் சேர்க்குறேன், நீங்கள் வெள்ளை அவுள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா இந்த வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுக்கிறதுலாம் தேவையில்லை, நல்லா கொஞ்சம் வாசம் வரும். அது வறுக்கும் போதே உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு வாசம் வந்துச்சுன்னா இதையும் எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம் நம்ம எல்லாத்தையும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது ஈரம் போகிற அளவுக்கு அதில் வறுத்தா போதும். இதில் நெய்யோ எண்ணெயோ எதுவும் சேர்க்க வேணாம். அந்த பேன் சூட்லேயே லேசாக வறுத்துக்கோங்க. ஏன்னா இது அந்த மாதிரி வறுத்து செஞ்சோன்னா இந்த லட்டு ஒரு வாரம் வச்சு சாப்பிட்லாம். ஈரமாக தேங்காய் இருந்தால் கெட்டு போயிடும், அதுக்காக வறுக்கிறதுக்கு தான் இது. இந்த ஃப்ளேவர் வந்து வறுத்தாலும் நல்லாவும் இருக்கும், அதுக்காக சேர்க்கறதுக்கு கொஞ்சம் தேங்காய். இப்போ அதை பேனை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுடுங்க. இப்போ அதே கப்பில் 1/2 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன். 2 கப்புக்கு 1/2 கப்பு சரியாக இருக்கும். 1/2 கப்பு அதுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு மேலே ரொம்ப ஊற்றாதீங்க, இதுவே சரியாக இருக்கும். இப்போ அதை நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா கொதிக்க வச்சு நல்லா வெல்லம் கரையிற அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும், கரைஞ்சா போதும். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க அவளு வேர்க்கடலை எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம், அது கொதிக்கிற வரையில். இப்போ அதுலேயே இதையும் சேர்த்துப்போம். வேர்க்கடலை 1/2 கப்பு வேர்க்கடலை தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சேர்த்துக்காங்க. அது கூடவே ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம் வாசத்துக்கு. இப்போ இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த அளவுக்கு பொடி பண்ணிக்கலாம். இப்போ இது சரியாக இருக்கும், நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட இப்போ நம்ம வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா தேங்காய், அதையும் இதில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே இந்த தேங்காய் இதெல்லாம் வறுத்தோம் பாருங்க, அதே பேனில் இதை வடிகட்டிப்போம். நம்ம இந்த பேன்லேயே வடிகட்டிப்போம். இந்த 2 கப்பு இந்த மாவுக்கு இது சரியாக இருக்கும் நமக்கு. இதுக்கு மேலே ஊற்றினா கொஞ்சம் ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும், அதனால இது சரியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்த அளவு. இது கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும், அது வரலாம் கிண்டிக்கல். இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. இந்த அளவுக்கு கொதி வந்துச்சுன்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் பொடிச்சு வச்ச அவுளையும் வேர்க்கடலையும் சேர்த்துப்போம். இப்போ நல்லா இதை சேர்த்து கிண்டி விடுங்க. நல்லா முதல்ல போடும்போது இந்த மாதிரி தண்ணியாக இந்த மாதிரி கலரில் இருக்கும். நேரம் ஆக ஆக திக்காயிடும், கலரும் நல்லா மாறிடும். ஏன்னா இது சிகப்பு அவுள் தான், வேறு வெள்ளை அவுள்னா இன்னும் கொஞ்சம் கலர் இதுவாக இருக்கும். சிகப்பு அவுள் சேர்த்துருக்கனால நல்லாவே கலர் மாறிட்டு வந்துடும் வெள்ளத்துக்கு. இது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு எண்ணெயோ நெய்யோ எதுவுமே இல்லாமல் நல்லா செய்யலாம். ஹெல்த்தியான ஒரு லட்டு தான் இது. இதை நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு வாரம் குழந்தைங்களுக்கு தாராளம் கொடுக்கலாம். நான் இந்த அளவு செஞ்சுருக்கிறதுல ஒரு 6, 7, 8 உருண்டை வரும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அளவு பார்த்து செஞ்சுக்கோங்க. இது பெரியவங்கலேருந்து சின்ன பசங்க வரையில் சாப்பிட்லாம், நல்லாவே இருக்கும். பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவு வரும்போது நம்ம இறக்கி ஆற வச்சுக்கிட்டோம்னா நமக்கு சரியாக இருக்கும். இப்போ நான் ஒரு பேன் வச்சு ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் ஒரு 10 முந்திரி போட்டுக்கிறேன். சும்மா அது மேலே வச்சு அப்படி பிடிக்கிறதுக்கோசரம் தான், அதில் சேர்க்கறதுக்கெல்லாம் இல்லை. இதை சும்மா லேசாக கலர் கொஞ்சம் மாறுற அளவுக்கு அப்படி வச்சு வறுத்துக்கலாம். சும்மா இந்த அளவு மாறினா போதும், நம்ம எடுத்து இதையும் ஆற விட்டுருவோம். இப்போ நல்ல கை பொறுக்கிற சூடு வந்துடுச்சா பாருங்க, ஆறிடுச்சான்னு. கையில் அந்த தொடுற அளவுக்கு சூடு வரும்போது நெய்யை கொஞ்சமாக கையில் தொட்டுட்டு நல்லா இதை உருட்டிக்கங்க. இந்த நெய் வந்து இதை தொட்டு உருட்டுற அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இந்த முந்திரி வறுத்து வச்சோம் பாருங்க, அதை எடுத்து இதில் ஒன்று இப்படி வச்சு நல்லா உருட்டி வச்சுடுங்க. இந்த மாதிரி
எத்தனை உருண்டை வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி உருட்டி வச்சுடுங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் எடுத்து ஒரே அளவுக்கு இப்படி உருட்டி ஒவ்வொரு முந்திரி வச்சுட்டா பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 2 3 பொருளில் செய்யக்கூடிய ஒரு லட்டு தான். இப்போ இந்த லட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் உங்ககிட்ட பிஸ்தா பாதாம் இருந்துச்சுன்னா லேசாக அதை பொடி பண்ணி அது மேலே கார்னிஷ் பண்ணி சாப்பிடும்போது நல்லாவும் இருக்கும், பார்க்கவும் நல்லா இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.